ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 18க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், தேசிய கல்விக் கொள்கை அமல் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, தமிழ் ஆங்கிலம் தவிர வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹிந்தி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ்நாடு என்ன பண்ண போகிறாங்கன்றத பார்த்துலாம். பட் ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக நல்லா ஞாபகம் வச்சுக்க, மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க, தாளமுத்து நடராஜன். ஸோ இந்தி கொள்கை இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடி உயிர் நீத்தியவர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ மொழிப்போர் தியாகிகள் யூனிட் 8 கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு, சரி யூனிட் 6 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணி வைங்க காய்ஸ். அப்படியே போனீங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்கிறதால டேரெக்டாக எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரூபாய் நோட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் பாருங்கள். நம்மளுடைய ரூபாய் மகாத்மா காந்தி படம் வர்றதுக்கு முன்னாடி அதான் அந்த அரசுடைய படம் இருந்துச்சுங்க, மன்னர் ஜார்ஜோடைய படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரநாத்தோடைய தூண் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த படத்தை வச்சு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக ஏதாச்சும் ஒரு படத்தை வரையணும், அப்போ நம்ம காந்தி படத்தை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ஒரு ஓவிய கலைஞர்களை கூப்பிட்டு நீங்கள் நல்ல ஒரு காந்தியோட உருவத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் மைசூரை சேர்ந்த NS சுப்புகிருஷ்ணா என்ற ஒரு ஓவிய கலைஞர் வர்றார். அவர் தான் 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைபடமும், 1 ரூபாய்க்கு 3 வரைபடங்களும் பரிசீலிக்கப்படுதுங்க. ஸோ அப்படியே கொடுக்குறாருங்க. அந்த எப்போத்துலேருந்து அம்பேத்கர் படம் போட்டு காசு வெளியே ஆரம்பிச்சுன்னா 1969 முதல் ரூபாய் நோட்டுகள் அனைத்திலும் மகாத்மா காந்தி படம் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணுங்கள், இந்த இடத்துல நல்லா ஞாபகம் இருக்குங்களா? 1969ஆம் ஆண்டு 14 தேசிய வங்கிகள் உருவாக்கப்பட்டது, இணைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்களா. தனியார் வங்கிகள் எல்லாமே தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, காந்தியோடைய படத்தை அச்சிட்டு வெளியிட்டாங்க ரூபாய் நோட்டுகள்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது மட்டும் நோட் பண்ணி போகலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இன்றைக்கான குறள் ஒரு நல்ல குறளுங்க. செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல் அப்படின்னு இருக்காங்க. ஒரு செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை, அந்த செயலின் உண்மையான இயல்பு அறிந்தவன்கிட்ட தான் போய் கற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தர் செஞ்சுருப்பான்ல, அவன்கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை செஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், பலம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நெக்ஸ்ட் ஒன்ங்க, புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நம்ம நேற்றே சொல்லியிருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ராஜீவ்குமார் இருந்தார், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே இவர் அந்த பதவியில் எடுத்துட்டார். 2029 ஜனவரி 26 வரைக்கும் யார் இருப்பார்னா ஞானேஷ்குமார் தான் இருப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி இருக்குது பார்த்திங்களா, தேர்வுக்குழுவில் பிரதமர், இந்த இடத்துல மத்திய உள்துறை அமைச்சர், கேபினட் மிஷனில் பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர் இருப்பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவர், ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொல்லுவாங்க பார்ட்டி, அவங்க 3 பேருமே சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நியமிக்கிறாங்க. பதவி பிரமாணம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் பண்ணுவாங்க. பதவி பிரமாணம் பிரசிடெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள் போதும். ஸோ இவர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய தமிழகம் கேரளா பேரவை தேர்தல்கள் நடத்துவாருங்க. ஸோ பார்ப்போம். அடுத்தது, முதல்வர் மருந்தக திட்டம் பிப்ரவரி 24 தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஃபார்ம் படித்தவங்க எல்லாருக்குமே நல்லா வச்சுக்கோங்க. சொல்லியிருந்தோம் நம்ம ரீசெண்டாக. எப்போ தொடங்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 24 தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 3 லட்சம் தொழில் முனைவருக்கு 3 லட்சம் வரை அரசு மானியம் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயங்க. ஸோ யாருன்னா படிச்சிருந்தாங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி சொல்லுங்கள். முதல்வர் மருந்தகம்ன்றது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதாங்க. ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஃபுல் நியூஸ் இவ்வளோ தான் இருக்குது. மீதி தான் கிரிட்டிக் இருக்குது. கிரிட்டிக் எல்லாமே நம்ம காலி பண்ணிவிட்டு டிஎன்பிசிக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி நியூஸ் பார்த்துருங்க, குயிஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.